Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸைஸ் 2.8ல 4th சம் அண்ட் 5th ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். 4th ப்ராப்ளம் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க 9 + 3 + 1 அது அப் டு இன்ஃபினிட்டி வந்து போகுது. அப்படின்னா அப் டு இன்ஃபினிட்டி அதை ஆட் பண்ணோம்னா சம் ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா சம் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா வந்து தெரியும். S infinity is equal to A divided by 1 - Rங்கிறது எனக்கு ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட்டு A கண்டுபிடிச்சிக்கிறேன். A is equal to ஃபஸ்ட்டு டேர்ம் அதோட வேல்யூ 9. அடுத்து R கண்டுபிடிக்கிறேன். R is equal to T2/T1. இதில் செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 3, ஃபஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 9. அப்படின்னா 3 1 சார், 3 3 சார். அப்படின்னா ஏவோட வேல்யூ 9, ஆரோட வேல்யூ 1/3ன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா S of infinity is equal to ஏவோட வேல்யூ 9 divided by 1 - ஆரோட வேல்யூ 1/3. அப்படின்னா 9 divided by the cross multiply பண்ணால் 3 1 are 3 -1 divided by 3. அப்படின்னா 9 divided by 3 - 1 வந்து 2 divided by 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 9 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது எனக்கு நியூமரேட்டராக மாறி, அடுத்து நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டராக மாறிடும். அப்படின்னா 9 3 சார் 27 divided by 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா S of infinity-யோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 27 divided by 2 கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் 21 + 14 + 28 divided by 3 அப் டு இன்ஃபினிட்டி வந்து போகுது. அப்படிங்கிறப்ப நான் S of infinity வந்து கண்டுபிடிக்கிறேன். S of infinity-யோட ஃபார்முலா A/1 - R. இங்கே ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 21, ஆறுங்கிறப்ப எனக்கு T2/T1. இந்த இடத்துல T2 வந்து பார்த்தோம்னா 14 divided by T1 வந்து பார்த்தோம்னா 21. இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 7 2 சார், இது 7 3 சார். அப்படின்னா ஏவோட வேல்யூ 21, ஆரோட வேல்யூ 2/3ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஏவோட வேல்யூ 21 divided by 1 - ஆரோட வேல்யூ 2/3. அப்படின்னா 21 divided by the cross multiply பண்ணால் 3 1 are 3 -2 divided by 3. அப்படின்னா 21 divided by 3 - 2 வந்து 1 divided by 3ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா 21 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் எனக்கு நியூமரேட்டர் ஆயிரும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும். அப்படின்னா by 1. அப்படின்னா 21ஓட 3 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 63 வந்து கிடச்சிருக்கும். டினாமினேட்டரில் இருக்கிற 1 நம்ம யூஸ் பண்ணவும் தேவையில்லை. அப்படின்னா எனக்கு S of infinity-யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 63 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இதோட இந்த வீடியோ முடியலை. 5th ப்ராப்ளம் வந்து ஒன்று இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது 5th ப்ராப்ளமில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃபைனைட் ஜிபி, அதாவது ஒரு ஜிபி சீரீஸ் வந்து இருக்குது. அது இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபைனைட் ஜிபிங்கிறப்ப அதோட ஃபார்முலா S of infinity வந்து பார்த்தோம்னா A divided by 1 - R. அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 8. அப்படின்னா A is equal to 8. அடுத்து சம் டு இன்ஃபினிட்டியோட வேல்யூ 32 divided by 3 கொடுத்துருக்காங்க. அதாவது S of infinity-யோட வேல்யூ 32 divided by 3ன்னுட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆரோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா S of infinity-க்கு பதிலாக இதோட வேல்யூ 32 divided by 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8 divided by 1 - R. இப்போ இந்த 1 - R எனக்கு டிவிஷனில் இருக்குது. அதை இங்கே கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அடுத்து இந்த 3 டிவிஷனில் இருக்குது. இதை இங்கிட்டு கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். 32 × 1 - R is equal to 8 × 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 32 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்தேன்னா 32 × 1 32 -32 × R 32R is equal to 8 3 are 24. இப்போ இந்த +32 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -32 ஆகும். அப்படின்னா -32R is equal to 24 - 32 கிடச்சிருக்கும். அப்படின்னா -32R is equal to இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு வேல்யூ -8 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த மைனஸும் எனக்கு கேன்சல். அப்படின்னா R is equal to 8. இந்த 32 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப டிவைடட் பை 32ன்னுட்டு கிடைக்கும். நான் இது 8 1 சார், இது வந்து பார்த்தோம்னா 8 4 சார் 32. அப்படின்னா ஆரோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1/4ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.